வணக்கம். மீடியா செய்திகளுக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். நியூஸ் வாசிப்பது உங்கள் அருண் மற்றும் அருள். ஃபேனின் விசிறிகளை கலத்திவிட்டு பாத்திர நாரை ஃபிக்ஸ் செய்து பாத்திரம் கழுவும் சிங்கப்பூர் மருமகள். தமிழ்நாடு மாமியார் அதிர்ச்சி. திருவிழா பேனரில் ஆதார் கார்டு தகவல்களை வைத்து பிரிண்ட் செய்த விழா குழுவினர், பொதுமக்கள் மற்றும் அக்குடும்பத்தினர் அதிர்ச்சி. மேலும் இக்காணொலி இணையதளத்தில் வைரலாகி வருவது பேனர் பிரிண்ட் செய்தவர்களுக்கிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 20 ரூபாய் பர்சிற்கு 120 ரூபாய் ஜெட்டியை திருடிச் சென்றது ஜெட்டியின் உரிமையாளருக்கிடையே அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. மேலும் அந்த ஜெட்டி பரம்பரை ஜெட்டி என்பதால் ஜெட்டியின் உரிமையாளருக்கிடையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. திருவிழாவிற்கு பட்டாசு கடையில் இருந்து வாங்கி வந்த ராக்கெட்டை தரையில் லான்ச் செய்தது விழா குழுவினருக்கிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அந்த ராக்கெட்டுகள் அனைத்தும் லான்ச் ஆனதா என விண்வெளித்துறையினர் சோதனை. சமையலறையில் கேஸை வைத்து டிஜே ஃபன். மகனுக்கு டீ போட சொல்லி டீ போடாததால் கரண்டி அடி. டீ போட்டதாகவும் அது ஆறிவிட்டதாகவும் தகவல். அது அவ்விளைஞனின் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இத்துடன் தலைப்புச் செய்திகள் முடிவடைந்தன. இனிவரும் செய்திகளான விரிவான செய்திகளை காணலாம். ஃபேனின் விசிறிகளை கலத்திவிட்டு பாத்திரம் கழுவும் நாரை வைத்து பாத்திரம் கழுவிய சிங்கப்பூர் மருமகள். மாமியார் அதிர்ச்சி. இதை பற்றி முழு விவரங்களை சம்பவ இடத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் அருளிடம் கேட்கலாம். அருள், தற்போது விவரங்களை சொல்லுங்க. என்னாச்சுன்னா, சிங்கப்பூர்ல படிச்சு இங்க வேலை தேடி வேலை வாங்கி வேலை செஞ்சுக்கிறாரு அந்த சரி, இந்த ஊர்ல தேடி பொண்ணு கிடைக்காதனால நம்ம திரும்ப சிங்கப்பூருக்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூருக்கு போயிருக்கிறாரு. சிங்கப்பூருக்கு போய் அவங்க 2 வருஷம் வேலை செஞ்சுக்கிறாரு. வேலை செய்யும் போது ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணிக்கிறாரு. சரி, பிக்கப் பண்ணி ஊருக்கு கூட்டின்னு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கூட்டின்னு வரும்போது அவங்க அம்மா சாமான்களை சொல்லிக்கிறாங்க. அதாவது மாப்பிள்ளையோட அம்மா அங்க வாஷிங் மிஷின் மாதிரி ஒரு மிஷினை வச்சு சாமான்கள் வந்துட்டாங்க. இங்க சரி, பேவுண்டுங்கிற ரக்கையெல்லாம் கழட்டிட்டு அதுல ஒரு இதை ஃபிட் பண்ணி ராடை ஃபிட் பண்ணி அதுல நாரை ஜாயின் பண்ணி இதை பார்த்து அவங்க மாமியாருக்கு ஒரே அதிர்ச்சி. சரி, தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்த சம்பவ இடத்துக்கு வந்துருங்க அருள். திருவிழா பேனரில் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸை பிரிண்ட் செய்தது ஊர் பொதுமக்கள் மற்றும் ஊர் கவுண்டருக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி முழு விவரங்களை சம்பவ இடத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் அருளிடம் கேட்கலாம். அருள், தற்போது விவரங்களை சொல்லுங்க. அருள், நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியல. இங்க வேற ரொம்ப கூட்டமா இருக்குது. சரி, என்ன இருந்தாலும் நான் இங்க அப்டேட்டை மட்டும் சொல்லிடுறேன். இங்க வேற பியூட்டிங்க தொல்லைலாம் தாங்க முடியல. ரொம்ப நெருக்கமா வேற இருக்குது. பியூட்டிங்க தொல்லை தாங்க முடியலையோ, பாட்டிங்க தொல்லை தாங்க முடியலையோ, யார் பார்த்தா? சரி, நீங்க தகவல்களை மட்டும் சொல்லுங்க அருள். ஊர்ல ஒரு மாரியம்ம பண்டிகை. சரி, நம்ம எல்லாம் சிங்கிளா இருக்கிறோம். நம்ம கமிட் ஆகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் பேனர்ல பிரிண்ட் பண்ணி யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறாங்க. இதை பாத்தீங்கன்னா ஊர் பொதுமக்களுக்கும் ஊர் கவுண்டர் வந்தவங்க எல்லாருக்கும் அதிர்ச்சியில மூழ்கி இருக்குது. சரி, இங்க முடியல, என்னால ரொம்ப கூட்டமா இருக்குது. நான் அடுத்த இடத்துக்கு வந்துடுறேன், நீங்களும் வந்துருங்க அருள். சரி அருள், காசே கொடுக்கல, ரொம்ப கூறானே. 20 ரூபாய் பர்சுக்கு 120 ரூபாய் ஜெட்டியை திருடியது ஜெட்டியின் உரிமையாளருக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அது பரம்பரை ஜெட்டி என்பதால் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதை பற்றி முழு விவரங்களை சம்பவ இடத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் அருளிடம் கேட்கலாம். அருள், தற்போது விவரங்களை சொல்லுங்க. என்னாச்சுன்னா, ஒருத்தரோட 20 ரூபாய் பர்ஸ் திருடிட்டு ஒரு ஆளு. அதுல காசு எவ்வளவு இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 5 ரூபா தான் இருந்திருக்குது. சரி, அவரை பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தரை பார்க்கும்போது சரி, இந்தாங்க மூஞ்சியாச்சு துவச்சுக்கோங்க வேர்வ துணி அப்படின்னு சொல்லிட்டு ஜெட்டி கூட்டிட்டு வராரு. அந்த ஜெட்டி அந்த ஆளே போட்டு போயிட்டாரு. அதாவது வேர்வை மூஞ்சியை தொடச்சவரு. அது எங்க பரம்பரை ஜெட்டி தான் கொடுத்துட்டு போட, அடுத்தது என் பையன்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. அதை கேட்டதும் அந்த ஆள் ஜெட்டியை போட்டு ஓடி இருக்கிற மாதிரி தகவல் இருக்குது அருண். இது பாத்தீங்கன்னா பரம்பரை ஜெட்டின்றதுனால தான் அவர் போட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி மக்களிடையே பேசப்படுது. சரி, தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்த சம்பவ இடத்துக்கு வந்துருங்க அருள். ஊர் திருவிழாவிற்கு பட்டாசு கடையில் இருந்து வாங்கி வந்த ராக்கெட்டை தரையில் லான்ச் செய்தது விழா குழுவினருக்கிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அந்த ராக்கெட் விண்வெளியில் லான்ச் ஆனதா அப்படின்னு சொல்லிட்டு விண்வெளித்துறையினர் சோதித்து இருக்கிறாங்க. இதை பற்றி முழு விவரங்களை சம்பவ இடத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் அருளிடம் கேட்கலாம். அருள், தற்போது விவரங்களை சொல்லுங்க. அருள், என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஊர்ல மரிய பண்டிகை அப்படின்றதுனால ஒரு 50 ராக்கெட் பட்டாசு கடையில இருந்து வாங்கி வந்துருக்காங்க. அந்த ராக்கெட்டை எங்க லேண்ட் பண்றது அப்படின்னு தெரியாம சரி, ஒரு அரை ஏக்கரால நிலம் எமர்ஜென்சிக்கு வாங்கி அங்க லேண்ட் பண்ணி பட்டாசு வச்சிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா வச்சு பட்டாசு விண்வெளியில லேண்ட் ஆச்சா இல்லையா அப்படின்றத விண்வெளி துறையினர் இப்ப சோதிச்சுக்கிறாங்க. இது வழக்கமா வருஷம் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு விழாக்குழுவினர் தகவல் கொடுத்திருக்காங்க. இதை பத்தி மேலும் விவரங்கள் ஏதாச்சும் வேணும்னா உட்காருங்க சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதெல்லாம் எதுவும் வேணாம், இதை பத்தி நீங்க மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட இம்பார்ட்டன்டான மெசேஜை மட்டும் வாங்கி வந்துருக்கிறோம். ஏன்னா அடுத்த சம்பவ இடத்துக்கு போனோம்ல, அதனால. அடாடா, என்ன ஒரு அக்கறை. சரி, தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்த சம்பவ
விவகாரத்துக்கு வந்துருங்க அருள். சமையல் அறையில் டிஜே ஃபன் டீ போட சொல்லி அனுப்பிவிட்டதால் கேஸ் வாசனை வந்தது அக்குடும்பத்தினருக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மேலும் டீ போட்டது ஆறிவிட்டதாகவும் தகவல் வந்துள்ளது. இதை பற்றி முழு விவரங்களை சம்பவ இடத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் அருளிடம் கேட்கலாம். அருள், தற்போது விவரங்களை வந்து சொல்லுங்க. அருள், நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிஜே சத்தம் ஒன்றும் முடியல என்னால, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றதும் தெளிவா வந்து கேட்க மாட்டேங்குது. தம்பி, அது சமையல் அடைப்பா, அவ்வளோ மட்டும் தெரியாம இருப்போமா நாங்க? இந்த டிஜே கேட்கறதுக்கு தான் சார் போன நியூஸ்ல இருந்து இந்த நியூஸுக்கு சீக்கிரமா வந்து நினைக்கிறீங்க. அது ஒன்றும் இல்லப்பா. சரி இப்போ வந்து நியூஸை பார்த்துடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து என்ன டிஜே கிளாஸ் சேர்த்து விடுமா, ஒரு 1.5 லட்ச ரூபா வருது கிளாஸு, நான் எல்லாமே கற்றுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. சரிப்பா அதெல்லாம் இருக்கட்டும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ ஒன்று போட்டுவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயினுங்கிறாப்புல சொல்லிக்கிறாங்க அவங்க அம்மா. போன இடத்துல போட்ட டீ வந்து ஆறிடுச்சு. வாக்கிங் போயிட்டு வந்தவங்க வர்றதுக்கும் லேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செவுல்லே ஒன்று விட்டுக்கிறாங்க, எங்கடா டீ அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பாருமா இங்கே தான் இருக்குது, நீங்கள் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால தான் ஆறிட்டு இருக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாரு அவரு. அந்த இதை வந்து திடீர்னு அந்த கேஸ் லீக்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடமும் கொஞ்சம் பரபரப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்குது அருள். சரி அருள், நீங்கள் சீக்கிரமாக வந்து ஸ்டூடியோவுக்கு வந்துருங்க. இங்கே கொஞ்சம் ஸ்டூடியோவில் ஒர்க் இருக்குது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. மேலும் செய்திகளை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.